குழந்தைகளுக்கு அரோமா தெரப்பி மற்றும் வயோதிகர்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம அம்மா அப்பா தாத்தா பாட்டி அவங்களுக்கு அரோமா தெரப்பி எப்படி ஹெல்ப் பண்ணும், நம்ம வீட்டுடைய சுற்றுப்புற சூழ்நிலைக்கு எப்படி அரோமா தெரப்பி ஹெல்ப் பண்ணுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். குழந்தைகள் அப்படிங்கிறப்ப குழந்தைகளுக்கு வரக்கூடிய பிரச்சனை என்ன? முதல் பிரச்சனைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்கிறது, தலையில் ஸ்கூலுக்கு போவாங்க தலையில் பேன் வர்றது, உடம்ப க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு அவங்கள நம்ம ரொம்ப மல்லு கட்ட வேண்டியிருக்கோம், அது இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடமன் சில்ட்ரன் சொல்கிறது, அவங்க வந்து கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க, படிக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க, எப்போவுமே விளையாண்டுட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த குழந்தைகளை அரோமா தெரப்பி வச்சு எப்படி நம்ம காம் டவுன் பண்ண முடியும் அப்படிங்கிறது பார்க்கலாம். அண்ட் ஸ்பெஷலி ஆட்டிசம் சில்ட்ரன், அவங்களாம் கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க. அந்த ஹைப்பர் ஆக்ஷனை குறைக்கிறதுக்கும் அரோமா தெரப்பியில் விசேஷமான ஆயில்கள்லாம் உண்டு. ஸோ குழந்தைகள் அப்படிங்கிறப்ப குழந்தைகள் நலன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கு இப்போவே காலில் வெடிப்பெல்லாம் வருது, முடி பார்த்திங்கன்னா 2 வயசு 3 வயசு குழந்தைகளுக்கெல்லாம் முடி நரைக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து தள்ளி போட வைக்க முடியும். ஸோ அது என்ன பிரச்சனைங்கிறது தெரிஞ்சு அதற்குரிய அரோமா ஆயில்ஸ் நம்ம செலக்ட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா குழந்தைகளை அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வரலாம். அந்த வகையில் இப்போ குழந்தைகள் படிக்கிறாங்க, சரியாக படிக்கலை, தூங்குறாங்க, அது அட்டென்டிவாக இருக்க மாட்டுறாங்க, ஒரு காமாக உட்காந்து, அதாவது மைண்டும் பாடியும் அசோசியேட் ஆனால் தான் நம்ம படிக்க முடியும். அப்போ அப்படியே ஒரு அடமன் சில்ட்ரனுக்கு அவங்கள காம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா ஒரு ஈஸியான ஒரு ஆயில் சொல்கிறேன், லேவெண்டர் ஆயில். இந்த லேவெண்டர் ஆயில் குழந்தைகள் எங்கே படிக்கிறாங்களோ அந்த ரூமில் வந்து கொஞ்சம் மினரல் வாட்டரில் கலந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ரூம் திறக்க வேண்டாம். அதுக்கப்புறம் நீங்கள் குழந்தைகளை நீங்கள் உள்ளே படிக்கிறதுக்கு அலோவ் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் குழந்தைகள் ரொம்ப காமாக கான்சன்ட்ரேட்டடாக அவங்களால படிக்க முடியும். இதே கான்செப்ட் தான் எல்டர்ஸ்க்கு, வயசானவங்களுக்கு, அப்பா அம்மா அவங்களுக்கெல்லாம். நைட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அந்த கால் வலி இருக்கும், அவங்களுக்கு ஒரு ஃபியர் இருக்கும், லைஃப் பற்றி ஒரு ஃபியர் இருக்கும், டெத் பற்றி ஒரு ஃபியர் இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்ஃபியர் வந்து ஒரு கூலாக காமாக மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி, பாடியை ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு தெரப்பி இருந்தால் அவங்க வந்து நல்லா தூங்குவாங்க. பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தூங்குறாங்களாங்கிறது நம்ம வந்து குழந்தைகள் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். அவங்களுக்கு முக்கியமாக அந்த இரவு தூக்கம்ங்கிறது அவங்களுக்கு இருக்காது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெரியவங்களுக்கு பார்த்திங்கன்னா சில நோட்ஸ் இருக்குது. இப்போ அரோமா தெரப்பியில் நெரோலி, அப்படி நெரோலிங்கிற ஆயில் வந்து ஆரஞ்சு மரத்தோட பூக்கள்லேருந்து எடுக்கிற ஆயில். அது வந்து மைண்டை வந்து அப்படி ஒரு காம் டவுன் பண்ணி மைண்டை வந்து நம்ம பாடியோடு அசோசியேட் பண்ண வைக்கும். இன்சோம்னியான்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு வைட்டல் ரோல் வந்து இந்த நெரோலி ஆயில். அந்த நெரோலி ஆயிலும் லேவெண்டர் ஆயிலும் உங்களுடைய ஒரு 100 ml மினரல் வாட்டரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10 drops ஈச், அது ரெண்டையும் கலந்து நீங்கள் அவங்க படுக்கிற ரூமில் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. நெரோலியும் லேவெண்டரையும் ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் மிக்ஸ் பண்ணியே வச்சுட்டு கூட அவங்க படுக்கிற பில்லோ இருக்கு இல்லையா, தலைகரை, அந்த தலையணையோட 4 ஓரங்கள்லேயும் தடவி விடலாம். பார்க்குறப்ப அந்த ரூமே பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும், அவ்வளோ காமாக இருக்கும். அவங்களுக்கு ஏதோ ஒரு பூக்கள் தோட்டத்தில் போய் அவங்க இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். பொதுவாக நமக்கு இப்போ ஒரு உடம்பு சரியில்லாதவங்கள பார்க்க போகிறோம் அப்படிங்கிறப்ப ஃப்ளவர் பொக்கே கொண்டு போய் கொடுப்பாங்க, ஃப்ரூட்ஸ் கொடுப்பாங்க. இதுலலாம் தான் அரோமா தெரப்பி நமக்கு வந்து அங்கே ஒரு ஹிடன் ஃப்ரெண்டாக அங்கே இருக்கும். இப்போ நம்ம ஒரு கோவிலுக்கு போகிறோம், நமக்கு எவ்வளவோ ஸ்ட்ரெஸ் இருக்கும், டென்ஷன் இருக்கும். நம்ம வந்து அந்த கோவிலுக்குள்ளே போகிறப்ப நமக்கு வந்து மனசு அமைதியாகிறதுக்கு காரணம் கோவிலில் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு அரோமா. அது கோவில்னு இல்லை, சர்ச்சாக இருக்கலாம், மாஸ்காக இருக்கலாம், அங்கே இருக்கக்கூடிய அந்த ஊதுபத்தி, பூக்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கேண்டில், அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஸ்மெல், அந்த அரோமா தெரப்பி அது வந்து நம்ம மைண்டை வந்து காம் பண்ண வைக்கும். ஸோ இந்த மாதிரி பெரியவங்களுக்கும் குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி ஆயிலை வந்து நீங்கள் வீட்லேயே வச்சுருந்து நீங்கள் ரூம் ஸ்ப்ரே பண்ணி இருக்கப்போ அவங்களுக்கு ஒரு சவுண்ட் ஸ்லீப் கிடைக்கும், நிம்மதியாக நல்ல ஒரு தூக்கம் இருக்கும். அதே மாதிரி காலையில் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிப்பாங்க. குழந்தைகளுக்கும் அதே மாதிரி தான், தூங்க மாட்டேங்கிறாங்க, சரியாக டிவி பார்த்துட்டு அப்படி இருக்காங்க அப்படின்னா அந்த ரூமில் வந்து நீங்கள் அரோமா தெரப்பியை சரௌண்ட் பண்ண வச்சுருங்க. குழந்தைகள் அழகாக டைம் போய் தூங்கி டைமுக்கு எழுந்திரிப்பாங்க. படிக்கிறதுக்கு முக்கியமாக அந்த லேவெண்டர் ஆயில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். வீடு அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வீடே பொதுவாக நமக்கு ஒரு சில ஏரியாக்களில் பார்த்திங்கன்னா வீடு வந்து ஒரு பொல்யூஷன் இருக்கும், இல்லை உங்களுக்கு வந்து ஸ்மெல் இருக்கும், பக்கத்தில் ஏதாவது இண்டஸ்ட்ரீஸ் இருக்கலாம், வீட்லேயே நமக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது. அப்படி இருக்கப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இப்போல்லாம் வந்து பர்ஃப்யூமரி ஃபெனைல் இதெல்லாம் கூட வருது. அதில் முக்கியமாக லெமன் கிராஸ்னு ஒரு ஆயில் இருக்கும். அந்த லெமன் கிராஸ் ஆயிலை வந்து நல்ல தண்ணி கலந்து நீங்கள் உங்களுக்கு ஃப்ளோர் நம்ம க்ளீன் பண்ணுற லிக்விட் எதுவாக இருந்தாலும் அந்த லெமன் கிராஸை கலந்து நீங்கள் பண்ணுற பார்த்திங்கன்னா அந்த ரூமே அந்த வீடே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு க்ளீனாக நல்ல ஒரு ஸ்மெல்லோட நமக்கு வந்து ஒரு அட்மாஸ்ஃபியர் ரொம்ப நல்லா சவுண்டாக இருக்கும்.
அது மாதிரி நம்ம பேரண்ட்ஸ் இருக்காங்க, வயசில் எல்டர்ஸ் இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் அரோமா தெரப்பி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு இல்லம் நம்ம இல்லமாக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைகளுக்கு பாருங்கள், உங்களை வந்து தேங்க் பண்ணுவாங்க குழந்தைகள். அவங்கள ஒரு நல்ல ஸ்காலராக நீங்கள் கொண்டு வர முடியும். என்ன வியூவர்ஸ், அடுத்து வரக்கூடிய ப்ரோக்ராம்ஸில் வந்து அரோமா தெரப்பியில் என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.